ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம முதல்ல பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தான். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் நாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு லைசால் ஊற்றிக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். நாம் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு தேவையான ஒரு பொருள் இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி. பாருங்கள், மரத்திலான ஒரு கரண்டி தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம சில்வர் கரண்டியோ இல்லை மற்ற விதமான கரண்டியோ யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த மரத்திலான இந்த கரண்டியில் இந்த மாதிரி ஒரு துணி வச்சு இந்த மாதிரி நல்லா கட்டிக்கோங்க. கரண்டியோட கீழ்ப்பகுதி நல்லா கவர் ஆகிற மாதிரி ஒரு துணி வச்சு நல்லா கட்டிக்கோங்க. கூடவே கடைசியாக இந்த மாதிரி ஒரு முடிச்சு ஒன்று போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த துணி அவராமல் நல்லாயிருக்கும். நாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற லிக்யூடில் அந்த கரண்டி அந்த மாதிரி முக்கி எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம வீட்டில் இருக்கிற சுவிட்ச் போர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம கையில் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதே மாதிரி நமக்கு பாதுகாப்பும் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி மரத்திலான கரண்டியில் இந்த மாதிரி முக்கிட்டு நம்ம இந்த மாதிரி தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப வசதியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப அழுக்காக இருக்கிற சுவிட்ச் போர்டு கூட ரொம்ப ஈஸியாக நமக்கு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் இதில் ரொம்ப மெலிசான துணி யூஸ் பண்ணியிருக்கிறதால அதில் ரொம்ப தண்ணி அப்பி கழுவுன மாதிரி இருக்காது. சுவிட்ச் போர்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோல்ஸ் இருக்கும். அதில் ஹோல்ஸ் உள்ள தண்ணி விழாமல் நம்ம பார்த்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். முதல்ல பார்த்த சுவிட்ச் போர்டுக்கும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாருங்கள், ரொம்ப சிம்பிளாகவே நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கலாம். நிறையவே அழுக்கு இருந்தது. இப்போ நம்ம கடைசியாக பார்க்கும்போது அதில் அழுக்கு நிறைய போயிருக்குது நமக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஃப்ளாஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம ஃப்ளாஸ்க்கு யூஸ் பண்ணும்போது நாம் இதில் சுடு தண்ணி ஊற்றி வைப்போம். அதே மாதிரி டீ கூட ஊற்றி வைப்போம். இந்த மாதிரி மாற்றி ஊற்றி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சப்போஸ் நம்ம டீ ஊற்றி வச்சோம் அப்படின்னா அந்த டீ ஸ்மெல் அப்படியே இருக்கும். நமக்கு சுடு தண்ணி ஊற்றி குடிக்கும்போது கூட அந்த டீ ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். நாம் இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். இந்த பேப்பரை இந்த மாதிரி குட்டியாக கிழிச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கையிலேயே கிழிச்சா போதும். நாம் இந்த மாதிரி கிழிச்சிட்டு அந்த ஃப்ளாஸ்கில் இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அடுத்த முறை அந்த ஃப்ளாஸ்க்கை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்கிற டீ வாடை சுத்தமாக போயிடும் நமக்கு. இதுக்கு பதிலாக நியூஸ் பேப்பர் கூட போட்டு வைக்கலாம். அல்லது பிளெயினாக இந்த மாதிரி பேப்பர் கூட குட்டியாக கிழிச்சு போட்டு வச்சுக்கலாங்க. சில சமயங்களில் நம்ம பால் ஊற்றி வச்சுட்டு மறுபடியும் யூஸ் பண்ணும்போது கூட அந்த பால் வாடை போகவே போகாது. ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பேப்பரே போதும். இந்த பேப்பர் போட்டு வச்சுருந்தாவே நமக்கு இந்த வாடை திரும்ப அடிக்காமலே இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயுமே கல்லுப்பு வச்சுருவோம். இந்த கல்லுப்பில் வர மெயினான ஒரு பிரச்சனை என்னென்னா இதுலேருந்து தண்ணி விடுறது. நம்ம இதை வச்சுட்டு மறுபடியும் எடுத்து பார்க்கும்போது கொஞ்ச நாள்லேயே இதில் அடியில் நல்லா தண்ணி ஊறி நிற்கும். எப்போவுமே நம்ம கல்லுப்பு வைக்கிறதுக்கு பீங்கான் பாத்திரமோ அல்லது மண் சட்டிகளோ யூஸ் பண்ணவே கூடாது. அது சீக்கிரமாக நமக்கு உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டான ஐடியா. இப்போ நம்ம இதுக்குள்ளே இந்த மாதிரி பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த கல்லுப்புலேருந்து தண்ணி ஊறாமல் இருக்கும். இந்த பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நாள் போக பழுத்த மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம பழுக்கும் போது இதை தூர போட்டுட்டு இன்னும் 2 பச்சை மிளகா கூட வச்சு விட்டுக்கலாம். ஆனால் இந்த கல்லுப்புலேருந்து தண்ணி விடாமல் அதிக நாளுக்கு நம்ம வாங்கும்போது அந்த கல்லுப்பு எப்படி நமக்கு இருந்ததோ அதே மாதிரியே இருக்கும். உப்பில் போடுற கரண்டியுமே நம்ம பிளாஸ்டிக்காக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அடுப்பில் நாம் ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கூடவே கடாயில் 1 கப் அளவுக்கு பவுடர் உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா வறுக்கலாங்க. உப்பு பார்த்திங்கன்னா நல்லா சூடாகணும். அப்போ தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். இப்போ உப்பு நல்லா சூடாயிடுச்சு. இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பாதாம் பருப்பு எடுத்துருக்கிறேன். அந்த பாதாம் பருப்பை பவுடர் உப்புலேயே போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பில் இருக்க சூடு எல்லாமே பருப்புலேயும் ஏறிடும் நமக்கு. அதே மாதிரி கொஞ்சமாக உப்பு தன்மையும் இருக்கும் நமக்கு. இந்த சூடான பவுடர் உப்பு ஒரு ஏர் ஃப்ரையர் மாதிரியே ஒர்க் அவுட் ஆகுங்க. அதாவது நம்ம இந்த பருப்பை அந்த பவுடர் உப்பில் போட்டு வறுக்கும்போது இந்த பருப்பு நல்லா சூடாகி நல்லா வறுந்த மாதிரியும் இருக்கும். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம எப்போவுமே பாதாம் பருப்பு தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடுவோம். சம்டைம்ஸ் நம்ம மறந்து போயிடுவோம். பருப்பு நல்ல சூடானதும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் டார்க் கலரில் வரும். அந்த டைமில் நாம் இதை எடுத்துடலாம். நீங்கள் எடுத்து சாப்பிடும்போதே தெரியும், நல்ல டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபுல்லாகவே வறந்து போயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்குது. இது குழந்தைகளுமே பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கையிலே எடுத்து பார்க்கல நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி கொஞ்சம் எலுமிச்சப்பழம் வாங்கி வச்சுருக்கிறேன். இந்த எலுமிச்சப்பழத்தை நம்ம எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா பார்க்கும்போது கொஞ்சம் அழுகி போகிற மாதிரியும் வாடி போகிற மாதிரியும் இருக்கும்.
இப்போ நாம ஒரு பேப்பர் எடுத்துக்கலாங்க. அந்த பேப்பரை இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் வைக்கிற தகுந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கிழிச்சு எடுத்துக்கலாங்க. அந்த எலுமிச்சப்பழத்தை இந்த மாதிரி உள்ளே வச்சு நல்லா கவர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதிக நாளுக்கு நமக்கு எலுமிச்சப்பழம் கெடாமல் இருக்கும். எலுமிச்சை பழங்களை நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா, அதாவது நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த சோடா உப்பு 1 டீஸ்பூனுக்கு போட்டிருக்கிறேன். கூடவே பாதி எலுமிச்சை பழம் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே அது நல்லா பொங்கி வர மாதிரியே இருக்கும், நல்லா நுர வந்துட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு பாட்டிலில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கூடவே இதோட மூடியில் கொஞ்சம் குட்டி குட்டியாக ஓட்டைகள் போட்டு இந்த மூடியை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு முக்கியமான பிரச்சனை தான். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ரிட்ஜில் ரொம்பவே அழுக்கு படிஞ்சிருக்குது. பாருங்கள், ஃப்ரிட்ஜில் அடிக்கடி நான்வெஜ் வாங்கி வச்சுருந்தாவோ அல்லது நம்ம ஃப்ரிட்ஜை அடிக்கடி க்ளீன் பண்ணாமல் விட்டுருந்தாலோ இந்த மாதிரி நிறைய அழுக்கு படிஞ்சிடும். கூடவே ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு கெட்ட வாசனையும் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இருக்கிற ஃப்ரிட்ஜில் எல்லாமே தண்ணி வராமல் நார்மலாக எவாப்ரேட் ஆகிற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் எல்லாம் நம்ம நார்மலாக சாப்பிட்ற பொருள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாவோ அல்லது நான்வெஜ் வாங்கி வச்சுருந்தாவோ சரி, மறுநாளே நமக்கு பயங்கரமான வாடை அடிக்கும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் இருக்கிற இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை கொசு. அதாவது நம்ம லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு தான் மூடி இருப்போம், ஆனால் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே கொசுக்கள் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஓப்பன் பண்ணும்போது டக்குன்னு உள்ளே போயிடும். எப்போவுமே ஈரப்பதத்தோடு இருக்கிறதால உள்ளே போன கொசுக்கள் முட்டை போடுறது மட்டும் இல்லாமல் அந்த முட்டைகள் எல்லாமே கொசுவாக வெளிவருது. இதனால் நமக்கு உள்ள துர்நாற்றம் அதிகமாக வீசிக்கிட்டே இருக்கும். நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணும்போது பேக்கிங் சோடா கலந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. நாம் ப்ரிப்பேர் பண்ண லிக்யூடே போதுமானதாக இருக்கும். அந்த லிக்யூட் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்தாவே உள்ளே இருக்கிற கொசுக்கள் எல்லாமே போயிடும். அதே மாதிரி அது முட்டை போட்டு வச்சுருந்தா கூட அது ஃபுல்லாகவே நமக்கு அழிஞ்சு போயிடும். திரும்ப அந்த கொசுக்கள் வராமல் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த லிக்யூட் ரொம்ப முக்கியங்க. இந்த லிக்யூடை நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப அவசியமான ஒன்று. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா, அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். கூடவே அரை லெமன் எடுத்துக்கோங்க. இந்த அரை லெமன் இந்த மாதிரி அந்த பேக்கிங் சோடாலேயே பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க. முதல்ல நம்ம தண்ணி ஊற்றி லிக்விட் ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற போகிறதில்ல. இப்போ நம்ம முக்கியமாக யூஸ் பண்ண போகிறது இந்த மாதிரி கறி. பாருங்கள், கறிக்கட்டைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த கறிக்கட்டைகள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை இந்த மாதிரி அந்த பேக்கிங் சோடா மேலேயே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நாம் இதை ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி வச்சு விட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எப்போவுமே கெட்ட வாசனை வரவே வராது. அதே மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் எந்த விதமான பூச்சிகளும் வராது. என்னடா பூச்சியெல்லாம் ஃப்ரிட்ஜில் வருமா அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக கொசு வந்து தாங்க ஆகும். எல்லா ஃப்ரிட்ஜ்லேயுமே வர ஒரு பிரச்சனை தான். இந்த மாதிரி நம்ம வச்சு விடும்போது உள்ளே இருக்கிற கொசுக்கள் கூட அழிஞ்சு போயிடும். இதை நாம் ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்தில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் பாத்திரம் எடுத்து அதில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எப்போவுமே அதில் தான் வச்சுக்க போகிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரிட்ஜிலேருந்து எந்த விதமான கெட்ட வாசனையும் வராது. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.